இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தரிடத்தில் இருதயத்தை தாழ்த்தி, நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி, நாம் எல்லோரும் அவருடைய திருப்பாதத்தில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டு, அவருடைய தண்டனைகள் நீதியானவை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியில் அதான் சொல்லி இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வேத பகுதிகளில் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் எதனால் வருகின்றன என்பதை குறித்தும், என்னென்ன துன்பங்கள் வருகின்றன, அதிலிருந்து நாம் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற வழிமுறைகளும் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களை நாம் வாசித்து தியானித்து மனம் திரும்பும் போது நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய விடுதலையையும் எதிர்பார்க்கலாம். இந்த இந்த வேதாகம பகுதி நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான வேத பகுதியா இருக்கிறது. இதை நாம் ஆழமாக தியானிப்போம். நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், வேத வசனங்களை கற்றறிந்து அதன்படி வாழாமல், நம் விருப்பத்திற்கு நாம் வாழும்போதுதான் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகின்றன. அதனால் இவைகளை நாம் தெரிந்து கொண்டு, வேத வசனத்தை ஆராய்ந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சரியாய் வாழும்போது இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுதலையை பெறலாம். கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு இதை விடுதலை தருவார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய சட்டமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடக்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்று வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு முறை நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார். அப்பொழுது நாம் மனம் திரும்பி விட வேண்டும். இல்லை என்று மீண்டும் மீண்டும் நாம் தவறு செய்தால் 7 மடங்கு வாதையை தருவார். அந்த துன்பத்தையும் நாம் சகிக்க வேண்டும். அப்படியாவது நாம் மனம் திரும்பி விட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதையும் நாம் கேட்காமல் மீண்டுமாக நாம் தவறு செய்து கொண்டே இருந்தால் மீண்டும் 7 மடங்கு தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். இது எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கும் என்றால், பற்றாக்குறை, பஞ்சம் இருக்கும், பணப்பற்றாக்குறை போன்ற காரியங்கள் இருக்கும், வியாதிகள் வரும், அல்லது சண்டைகள், வம்புகள் இருக்கும், அல்லது மூன்றுமே இருக்கலாம். இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும். இதுதான் கர்த்தருடைய தண்டனையாக இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மை கண்டித்து வழி நடத்துகிற முறையா இருக்கிறது. அப்படி 2வது முறை நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தும் நாம் திருந்தவில்லை என்றால் 3வது முறையாக 7 மடங்கு தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். அதாவது கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை விட்டு விலகி போகும். இவை எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால் தான் கிடைக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை கண்டித்து நம்மை திருத்தாவிட்டால் நாம் எரிகிற நரகாக்கினைக்கு தான் போவோம். நித்திய ஜீவனை இழந்து போவோம். நரகத்திற்கு கொண்டு போகப்படுவோம். பாவம் சுமந்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. நம் இருதயம் பரிபூரண பரிசுத்தத்தால் நிரம்பியிருந்தால் மட்டுமே நாம் மரணமடையும் நாளில், அந்த நேரத்தில் நாம் பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அப்படி இருக்க நாம் பாவம் செய்து கொண்டே மரித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை நரகத்துக்கு தான் போகும். நாம் எத்தனை தான் நாம் ஆராதனை செய்திருந்தாலும், திருச்சபைக்கு சென்றிருந்தாலும் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட முடியாது. பாவம் செய்கிற ஆத்துமா அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆத்துமாவில் பாவம் இருக்கக்கூடாது. நம் ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது அது பாவத்தோடு இருக்கக்கூடாது. பாவம் அதில் பதிந்து விடும். போட்டோ எடுப்பது போல. அப்படிப்பட்ட பாவம் இல்லாமல் இருந்து அந்த ஆத்துமா இந்த உடலை விட்டு பிரிந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். இதுவே தேவ நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் வைத்திருக்கிற சட்டமாய் இருக்கிறது. அவர் சட்டப்படிதான், அவர் நியமித்த நீதியின்படிதான் அவர் காரியங்களை செய்வார். அப்படி இருக்க அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி அவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். நம் வாழ்க்கையில் அப்படி நாம் செய்யாத போது, நாம் வளர்ந்த பின்பு நாம் மீறி மீறி தவறு செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்லி பார்ப்பார். நாம் திருந்தவில்லை என்றால் மீண்டுமாக ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். இந்த 3 விதமான துன்பங்கள் ஏதாவது வரும். அதற்கும் நாம் திருந்தவில்லை என்றால் மீண்டும் பலவித துன்பங்களை கொடுப்பார். அதற்கும் நாம் திருந்தவில்லை என்றால் 3வதாக அவருடைய பாதுகாப்பை நம்மை விட்டு விலக்குவார்.
அவருடைய பாதுகாப்பு நம்மை விட்டு விலகினால், இதுவரை நம்மை காத்துக் கொண்டிருந்தார். அவருடைய பாதுகாப்பை நம் இஷ்டப்படி நாம் வாழ்கிறோம். அவருக்கு கீழ்ப்படிதலே இல்லை. வசனத்தை படிப்பதில்லை, ஜெபம் செய்வதில்லை, விக்கிரக ஆராதனை செய்வது, பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுப்பது, இச்சையாய் நடப்பது, இச்சையான எல்லா காரியங்களும் செய்வது என்று பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் இடம் கொடுத்துக் கொண்டு, பிசாசின் வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுத்து நாம் நடந்து கொண்டிருந்தால், அவன் பேச்சை நம் சத்துருவின் பேச்சை நாம் கேட்டுக்கொண்டிருந்தால், கர்த்தர் அவர் தம்முடைய பாதுகாப்பை விட்டு விலகுவார். அவன் இருக்கிற இடத்தில் அவர் இருக்க மாட்டார். அவன் அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பானவன் அவன். அவன் இருக்கும் இடத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார். நாம் பொல்லாதவனுக்கு இடம் வாழ்க்கையில் கொடுத்து விட்டால் அவர் விலகி விடுவார். அவர் நம்மை விட்டு விலகினால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். கர்த்தர் நம்மை விட்டு விலகினால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாததினால் பொல்லாத மிருகங்கள் நம்முடைய பிள்ளைகளை தாக்கக்கூடும், அல்லது நாம் வளர்க்கிற வளர்ப்பு பிராணிகளை தாக்கக்கூடும். இதனால் பலவிதமான கஷ்டங்கள் வரும். உயிருக்கே கூட ஆபத்துகள் நேரிடலாம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள் வரும். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து எந்நாளும் கர்த்தரை காத்து கொள்ளும்படி நாம் ஜெபித்து அவருடைய பாதத்தில் தாழ்மையோடு காத்திருக்க வேண்டும். தினமும் நாம் ஜெபித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேத வசனத்தின்படி பாவத்துக்கும் இச்சைக்கும் இடம் கொடுக்க கூடாது. அப்படி நாம் செய்யும் போது நம்மை நாம் காத்து கொள்ளலாம். அப்படி நாம் செய்யாத பட்சத்தில் இப்படிப்பட்ட மிருகங்களினால் வருகிற கஷ்டங்கள் நமக்கு வரும். நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டு தொடர்ந்து இருக்கும்போது கர்த்தரை கோபமூட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படி கஷ்டங்கள் வந்து மிருகத்தினால் நம்முடைய மிருகங்களுக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ ஆபத்து நேரிடும் போது, அப்படி ஒரு கஷ்டம் வந்தும் நாம் மனம் திரும்பவில்லை என்றால் பாருங்கள், கர்த்தர் நாம் மனம் திரும்புவதற்கு பலவிதமான வழிமுறைகளை கொடுக்கிறார். வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ சொல்லி பார்த்தார். நாம் கேட்கவில்லை என்றால் முதலில் பலவித தண்டனைகளை கொடுக்கிறார். கொடுத்து அவன் திருந்துவானா என்று பார்க்கிறார். அப்படி அந்த மனிதன் திரும்பாத பட்சத்தில் மீண்டும் 7 மடங்கு தண்டனையை கொடுக்கிறார். 2வது முறையாக தண்டனை கொடுக்கிறார். அதிலாவது அந்த கஷ்டத்தை பட்ட பின்பாவது நாம் திருந்தி விட வேண்டும். அப்படி திருந்தாத பட்சத்தில் 3வது முறையாக இன்னும் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கிறார். இப்படியாவது இப்பொழுதாவது இந்த மனிதன் திருந்து விடட்டும் என்று இன்னொரு 3வது வாய்ப்பாக இன்னும் அதிக கஷ்டங்களை கொடுக்கிறார். அதாவது என்ன கஷ்டம் என்றால் அவர் தம்முடைய பாதுகாப்பை விலக்குகிறார். அது இன்றும் நம் கண்காண இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. சிலரோட வாழ்க்கையில் நம்முடைய கண்களால் பார்க்கும்படியாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. மனம் திரும்பாமல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு இதை நடப்பதை நம் கண்ணால் நாம் பார்க்கலாமா? இப்பொழுதும் இந்த காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி கர்த்தர் அந்த மனிதனுடைய பாதுகாப்பை தம்முடைய பாதுகாப்பை விளக்குகிறார். அதனால் மிருகங்களின் மூலமாக அவர்களுடைய வளர்ப்பு பிராணிகள் பாம்பு கடிப்பது போன்ற தீமையான மிருகங்களின் மூலமாக அந்த அவர்களுடைய மிருகங்கள் அல்லது பிள்ளைகள் இறந்து போவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இதிலாவது அந்த மனிதன் திருந்துவானா என்று பார்க்கிறார். அப்படி மனம் திரும்பவில்லை என்றால் மீண்டும் 7 மடங்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் அவர். பல மடங்கு பல கஷ்டங்களை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். இதற்கு முன்பாகவே அவர் அப்பம் என்னும் ஆதரவு கொலை முடிக்கிறார். சாப்பாடு எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி அடையாத ஒரு நிலையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி அந்த மனிதனுடைய மனநிலை இருக்கும்போது கண்டிப்பாக அவன் ஆபத்தான சூழ்நிலையில் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்று பொருள். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புவது நல்லது. இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு நரகாக்கினையாய் இருக்கும். நாம் கண்டுபிடித்து விடலாம். இந்த உலகத்தில் நாம் வாழும்போதே நம் மனதிற்கு நாம் பரலோகம் செல்வோமா நரகத்திற்கு செல்வோமா என்பது நிச்சயமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். வேதத்தை தியானித்தார் நம்மால் 100% உணர முடியும். கர்த்தரும் பேசுவார், அவரும் சொல்லுவார் நமக்கு. அவருடைய வழி நடத்துதலில் நாம் வாழும்போது நம் மனதிற்கே தெரியும் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறோம், கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாரா என்பதை கர்த்தரே பேசுவார் நம்மோடு. இது அடுத்தவரிடம் கேட்க தேவையில்லை. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட பேச்சுவார்த்தையிலேயே நமக்கு சொல்லுவார். தனிப்பட்ட உறவிலேயே நமக்கு தெரிந்துவிடும். இப்படியாக அந்த மனிதன் தொடர்ந்து பாவம் செய்யும் போது கர்த்தர் அந்த மனிதனுடைய அப்பம் என்னும் ஆதரவு கொலை முறிப்பார்.
அப்பொழுது பஞ்சம், பசி, பண கஷ்டம் போன்ற காரியங்கள் வரும். அப்படி செய்யும்போது அந்த மனிதனுடைய செயல்கள், அந்த மனிதனுடைய பாதிப்பு பெரிதா இருக்கும். அப்பொழுதாவது தங்கள் இருதயத்தை தாழ்த்தி அந்த மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களை மன்னித்து விடுதலையாக்குவார். இத்தனை கஷ்டங்களையும் அவர்களுக்கு கொடுப்பது அவர் அந்த மனிதர்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கு. எப்படியாவது திருந்திவிடு மகனே! எப்படியாவது என் மகன் திருந்தட்டும். நரகம் வேண்டாம். நரகம் மகா கொடுமையானது. அக்னி கடலில் முடிவில்லாமல் வேகிற ஒரு வேதனை உள்ளது. சாதாரண வெயிலை உலகத்தில் நம்மால் தாங்க முடிவதில்லை. வெயில் அதிகமாயிருக்கிறது, தாங்க முடியவில்லை, வறட்சியா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்க அக்கினி கடலில் எப்படி இருக்கும்? அந்த வேதனையை நம் ஆத்துமா அனுபவிக்கும். ஆத்துமா என்பது நாம் தான், நம்மளுடைய மனம்தான், நம்முடைய உயிர்தான். அது அனுபவிக்கும். எப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வு இது! இது நமக்கு கொடுக்கக்கூடாது என்றே இந்த உலகத்தில் வாழும்போது சத்ருவை நாம் எந்தெந்த இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அவைகளிடமிருந்து அந்த பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்யும். அதனால் ஏற்படுகிற துன்பங்கள் வரும். அப்படியாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி என்ன வந்தாலும் வரட்டும், நான் இப்படிதான் இருப்பேன், கர்த்தருக்கு விரோதமாக தான் நான் செயல்படுவேன், பெருமை பிடித்து அலைவேன், விக்கிரகாராதனை செய்வேன், கர்த்தருக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று அகம்பாவமாக திரிந்து கொண்டிருந்தால் கஷ்டங்கள் கர்த்தர் கொடுத்து எப்படியாவது மனம் திரும்ப பண்ண இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுப்பார். மனம் திரும்பாத பட்சத்தில் இன்னும் 7 மடங்கு தண்டனையை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி தொடர்ந்து அந்த கஷ்டங்களை பெற்று 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 3 முறை, அதாவது 4 முறை அவர் மொத்தமாக தண்டிக்கிறார். ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு பெரிய துன்பத்தை, எல்லாமே உயிர் போகிற நிலையா இருக்கும். மனம் திரும்பி விட வேண்டும். 2வது முறை பார்க்கிறார். அப்பொழுதும் மனம் திரும்பவில்லை. 3வது முறை அவர் அப்படியும் மனம் திரும்பவில்லை. 4வது முறை அடித்து விடுகிறார். அவ்வளவுதான் அந்த மனிதனுடைய முடிவு. பாவத்தின் சம்பளம் மரணம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில் இருக்கிறது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று. இப்படி மரணத்திற்கு ஏதுவான முழு பாவத்தையும் செய்துவிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படியாகும், என்ன முடிவாகும் என்பதை புரிந்து கொள்வோம். இருதயத்தை கடினப்படுத்தக் கூடாது. கர்த்தரிடத்தில் இருதயத்தை தாழ்த்தி, நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி, நாம் எல்லோரும் அவருடைய திருப்பாதத்தில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டு அவருடைய தண்டனைகள் நீதியானவை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியில் அதான் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் என்னுடைய நீதி, நான் தண்டித்தது சரி என்று ஒப்புக்கொண்டு மனம் திரும்பினால் நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒப்புக்கொண்டால் என் நீதி நியாயங்கள் சரியானது, என்னுடைய தவறால் நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டால் நான் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒப்புக்கொள்கிற மனம் நமக்கு வேண்டும். நாம் தவறு செய்திருக்கலாம். தவறு செய்யாத மனிதர்கள், பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. சிறியதோ பெரியதோ ஏதாவது ஒன்று நாம் செய்திருப்போம். சிலர் பெரிய பாவங்களை செய்திருப்பார்கள், சிலர் சிறிய பாவங்களை செய்து விடுவோம். அது நாம் பாவமே செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கும், நமக்கு நன்றாக தெரியும் அது. அதை நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி விட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்படி மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.